ஒரு மாதத்திற்குள் விவசாயிகள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், எல்லா போராட்டம் வரப்போது பார்த்துட்டேங்க. அதெல்லாம் திமுக தூண்டிவிடும். ஏன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. இதை அனைத்தும் ஜென்சி என்று சொன்னாரே முதலமைச்சர் விஜய் அவர்கள், அந்த ஜென்சியை கிண்டல் பண்ணது கண்டிப்பாக நேற்று முன்தினம் அண்ணா அறிவாலயத்தில் நடந்த கூட்டத்தை பற்றி தான் நான் நினைக்கிறேன். இன் டோட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா விஜயனுடைய திருச்சி பேச்சு 10 மார்க்குக்கு 8 மார்க் தரலாமா. அவர் என்ன சொல்ல வந்தார் என்பதை நான் 4ஆம் தூண் நேயர்களுக்கு ஜாடை காமித்து சொல்ல இருக்கிறேன். ஆனால் வாயால் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன அப்படின்றார். ஸோ ஆக மொத்தம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கோபம் அப்படி அடிச்சாரு பாருங்க, ஒரு வச்சுட்டு. அதுதான் அவருடைய மனதில் இருக்க. சொல்லாத சொன்னார் பாருங்க. சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. எப்படி ரிப்போர்ட் பண்ணுவீங்க? தொலைக்காட்சியில காமிச்சுக்கலாம். எப்படி எழுதுவீங்க நியூஸ் பேப்பர்ல? அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவருடைய கோபத்தை இன்று வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விட்டார். வேர்ல வெந்நீர் விடுறீங்கன்னு சொன்னார் பாருங்க. அது ஒரு நல்ல பழமொழியாகத்தான் பலர் ரசித்தார்கள். ஆங்கில தொலைக்காட்சிகள் டைம்ஸ் நோ, நியூஸ் 18 மற்றும் ரிப்பப்ளிக் போன்ற தொலைக்காட்சிகளில் நான் பங்கேற்றேன். அதனுடைய தமிழாக்கத்தை சொன்னேன். பலரும் வேண்டார்கள். 2 வருடத்தில் எப்படி ஒரு ஆட்சியை அமைத்தார்கள் என்று இன்னமும் பலருக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டாரே என்ற வைத்தறிச்சலும் இருக்கிறது.